ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே விலாக்ஸ். எப்போவுமே சொல்கிறது தான், உங்களுக்கே கேட்டு கேட்டு சலிச்சிருக்கும். இருந்தாலும் திரும்ப திரும்ப நான் அதை தான் சொல்ல போகிறேன். ரொம்ப சாரி. வீடியோ போட்டு 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு. நிறையா மெயில்ஸ், நிறையா கமெண்ட்ஸ், எதுக்குமே ரிப்ளை பண்ணல. அதுக்கும் திருப்பி ரொம்ப சாரி. என்னோடய ஒர்க் பிஸியில் என்னால் யூடியூபுக்கு அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதே மாதிரி கண்டினியூஸாகவும் வீடியோஸும் போட முடியல. ஸோ அதுக்காக ஒன்ஸ் அகைன் திருப்பியும் சாரி. முடிஞ்ச வரைக்கும் எனக்கு கிடைக்கிற டைமில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ கொடுக்கணும் தான் ட்ரை பண்ணுறேன். பட் அந்த அளவுக்கு எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதுதான் ஒரு மெயினான விஷயம். ஸோ இனிமேலாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அட்லீஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்கள் மெயில்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அதுக்கு சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா நிறைய மெயில்ஸ் அண்ட் நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. நிறைய பேர் கண்டினியூஸாக மெயில்ஸ் எல்லாம் போட்டிருந்தீங்க. ஒருத்தர்லாம் கிட்டத்தட்ட 15 மெயில்ஸ்க்கு மேலே கண்டினியூஸாக போட்டிருந்தாரு. ஸோ அவருக்கு மெயினாக ஸ்பெசிஃபிக்காக அந்த இடத்துல சாரி சொல்லிக்கிறேன். அடுத்தது இன்னும் சில பேர் என்னோடய ஃபேஸ்புக் ஐடி அப்புறம் லிங்க்டின் அதிலெல்லாம் ட்ரை பண்ணி காண்டாக்ட் பண்ணி கூட என்கிட்ட டவுட்ஸ் கேட்டிங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு கிளியர் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக வந்திருக்கீங்க. நான் 3 மாதமாக வீடியோ போடாமல் இருந்து கூட கிட்டத்தட்ட 15K தாண்டி இருக்கேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட். ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் அது வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். எவ்வளோ தூரம் முடியும்னு தெரியல. பட் போடுற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ ரொம்ப பேசிட்டேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் எந்த கண்ட்ரி பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி நான் ஒரு வீடியோ ஃபின்லாண்ட் பற்றி போட்டிருக்கேன். ஸோ அதனால் அவுட்லைன் ஃபின்லாண்ட் பற்றி அந்த மாதிரி விஷயங்களை எதுவுமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறதில்ல. டேரெக்டாக என்ன விஷயமோ அதுக்கு மட்டும் டக்குன்னு போயிடலாம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கார்டில் கொடுக்குறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ ஃபின்லாண்ட் பற்றி இப்போ எதுக்கு நான் திருப்பி ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைமில் ஃபின்லாண்ட் கவர்மெண்ட்டே அவங்களோட அஃபிஷியல் பேஜில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபின்லாண்டில் நிறைய லேபர் ஷார்ட்டேஜ் இருக்குது. கிட்டத்தட்ட 2 lakh ப்ளஸ் லேபர்ஸ் ஷார்ட்டேஜ் ஃபின்லாண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டாப் 10 டிமாண்ட் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஸ்கில்டுக்கும் ஜாப்ஸ் இருக்குது, அதே மாதிரி அன்ஸ்கில்டுக்கும் ஜாப்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இப்போ ஸ்கில்டு அண்ட் அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸு, டிமாண்ட் லிஸ்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி விசா டைப்ஸ் பார்த்துடலாம். அதுக்கும் முன்னாடி இப்போ யூரோ இந்தியன் ருப்பீஸ்க்கு எவ்வளோ அப்படின்றது பார்த்துடலாம். 1 euro = 89.08 இந்தியன் ருப்பீஸ். 1 euro 89 ரூபா 8 பைசா இந்தியன் ருப்பீஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் விசாஸ் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ் பெர்மிட் ஃபார் எம்ப்ளாய்ட் பர்சன். இதுதான் பேசிக்காக காமனாக எல்லோரும் போகக்கூடிய விசா. நம்ம வேலை கிடச்சிது அப்படின்னா, நமக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு அப்படின்னா நம்ம போகக்கூடிய விசா இதுதான். இது பார்த்திங்கன்னா 1 year to 4 year வரைக்கும் 4 years வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது. ஸோ இதோட காஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டோன்னா 450 euros வருது. நம்ம ஊர் கணக்குக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40,000லேருந்து 50,000 வரைக்கும் வரும் அப்ராக்சிமேட்டாக. இதோட ப்ராசஸிங் டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 1 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் ஆகுது. ஸோ அடுத்த விசா பார்த்திங்க அப்படின்னா EU ப்ளூ கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹையர் லெவல் ஆஃப் எஜுகேஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா EU ப்ளூ கார்டு ஒரு ஹையர் லெவல் ஆஃப் டிகிரி பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேலரி அரௌண்ட் 5,000 euros per month நமக்கு ஏர்ன் பண்ணுற மாதிரி ஆஃபர் லெட்டர் இருக்கணும். இது பார்த்திங்கன்னா அவங்க 4 வருஷம் வரைக்கும் அது கொடுத்துருவாங்க. ஸோ இந்த விசா நமக்கு கிடச்சிது அப்படின்னா நமக்கு சூப்பரான விசா. ஏன்னா நம்ம பர்மனெண்ட்டாக டக்குன்னு போய் செட்டில் ஆகக்கூடிய நமக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. இதோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 610 euros. நம்ம ஊர் கணக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு 54,000லேருந்து ஒரு 65,000க்குள்ளே வரும். இதோட ப்ராசஸிங் டைம் அதே மாதிரி தான் 1 monthலேருந்து 3 monthக்குள்ளே. அடுத்தது ஸ்பெஷலிஸ்ட் பெர்மிட். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஹை ஸ்கில் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறது. லைக் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், அப்புறம் ஹெல்த் கேர் லைக் டாக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் இன்ஜினியர்ஸ், இவங்களுக்கெல்லாம் மட்டும்தான் இந்த விசா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 450 euros. இது ப்ராசஸிங் டைம் 1 to 2 monthsக்குள்ளே ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ஃபோர்த், இது காமனாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்க ஒரு விசா தான், சீசனல் விசா, சீசனல் ஒர்க் பர்மிட். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 6 monthsக்கு தான் வேலிட். இது ஷார்ட் டேர்ம் விசான்னு கூட சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர், அப்புறம் டூரிஸ்ட், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கு ஒர்க் போவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் கொடுக்கக்கூடிய ஒரு விசா. இதுக்கு காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 175 euros வரும். நம்ம ஊர் கணக்கு ஒரு 15,000லேருந்து ஒரு 25,000க்குள்ளே ஆகும். இதோட ப்ராசஸிங் டைம் பார்த்திங்கன்னா 1 to 2 months. ஸோ இதெல்லாம் தான் காமனாக நம்மள மாதிரி ஃபாரின் ஒர்க்கர்ஸ் போகக்கூடிய விசாஸ். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த டாப் 10 டிமாண்ட் லிஸ்ட்டுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் பார்த்திங்கன்னா ஸ்கில்டு அண்ட் அன்ஸ்கில்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக கொடுக்கல. காமனாக ஒரு 10 டாபிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் ஸ்கில்டுக்கும் இருக்குது, அன்ஸ்கில்டுக்கும் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி, நர்சிங், அப்புறம் ஐடி, அப்புறம் டேட்டா அனலிஸ்ட், அப்புறம் சைல்ட் கேர்,
அப்புறம் வந்து டீச்சிங் ஃபீல்டு, அப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸு, அப்புறம் வந்து சிவில் இன்ஜினியர்ஸ், அப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர்ஸ், அப்புறம் வந்து மொபைல் ஆப் டெவலப்பர்ஸ். ஸோ இதுதான் வந்து டாப் 10 டிமாண்ட் லிஸ்ட் ஃபின்லாண்ட் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ அந்த ஆர்டிக்கிளும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம சில ஜாப் போர்ட்டல்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா காமனாக என்னென்ன ஜாப்ஸ் வந்து டிமாண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மேட்சான ஜாப்ஸ் எல்லாம் நான் எடுத்து இங்கே வந்து கொஞ்சம் உங்களுக்காக வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ஜாப்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இதில் வந்து ஸ்கில்டு அண்ட் அன்ஸ்கில்டு 2 பேர்த்துக்குமே நான் வந்து காமனாக இருக்க ஜாப்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படின்றத அப்ராக்சிமேட்டாக நான் வந்து இங்கே போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஜாப் பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 3 to 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய இடத்துல காமனாக நம்ம பார்க்க முடிஞ்சது. அவங்களுக்கு சேலரியும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான், ஒரு 4500, அப்புறம் வந்து 4000, அப்புறம் 4750. ஸோ அந்த ரேஞ்சில் வந்து இருந்துச்சு. ஸோ ஆவரேஜாக வந்து 4500 euros வந்து பர் மந்த்துக்கு கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக இந்தியன் ருப்பீஸ்க்கு பார்த்திங்கன்னா 4,860 அந்த மாதிரி வருது. 4,860 சம்திங் வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் செக்டாரில் டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ்க்கு வந்து எக்கச்சக்கமான ஜாப் வேகன்சிஸ் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அந்த ஜாப் போர்ட்டல்ஸ் வந்து நான் பின்னாடி ஃப்ளாஷ் பண்ணுறேன், அதுலேருந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா நர்சஸ்க்கு பார்த்தேன். நர்சஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமமாக வந்து 4 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 4 yearsலேருந்து 7 years வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. அதில் வந்து அவங்களுக்கு 3000 euros வந்து பே பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஊர் கணக்குக்கு பார்த்திங்கன்னா அரவுண்ட் 2,67,000 சம்திங் அந்த மாதிரி வருது அப்ராக்சிமேட்டாக. ஸோ நர்சஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க இந்த வீடியோ அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபின்லாண்டுக்கு ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அடுத்தது மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து அதே மாதிரி தான் ரீசெண்ட் டைமில் ஃபின்லாண்டில் வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் நிறையா பேர் வந்து இப்போ அப்ராட் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் போகக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபின்லாண்ட். ஸோ ட்ரை பண்ணுங்கள், நிறைய ஜாப் வேகன்சிஸ் இருந்துச்சு. 4 to 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் சேலரி பார்த்திங்கன்னா 4000 பர் மந்த் கொடுக்குறாங்க யூரோஸ். நம்ம ஊர் கணக்குக்கு பார்த்திங்கன்னா 3,56,300 அந்த மாதிரி சம்திங். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கான ஃபின்லாண்டாக இருக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங் ஃபீல்டில் மெயினாக பார்த்தது இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் டீச்சர்ஸ். ஸோ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் டீச்சர்ஸ் வந்து நிறையா வந்து வேகன்சிஸ் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து ஃபிசிக்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரெண்டுக்கும் வந்து நிறையா டிமாண்ட் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கிலீஷ் டீச்சர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 5 to 6 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இவங்களுக்கு வந்து 3,200 euros பர் மந்த்து. நம்ம ஊர் கணக்குக்கு பார்த்திங்கன்னா 2,85,000 சம்திங். இந்தந்த செக்டார்ஸில் வந்து நிறையா ஜாப் வேகன்சிஸ் இருந்துச்சு. அப்புறம் சிவில் இன்ஜினியர்ஸ் உங்களுக்கும் நிறையா இருந்தது. ஸோ நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஜாப் போர்ட்டல்ஸ் வந்து பின்னாடி வந்து ஃப்ளாஷ் பண்ணுறேன், ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து அன்ஸ்கில் சைட் போகலாம். அன்ஸ்கில் சைடு பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் தான். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வந்து நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 6 to 7 years வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இவங்களுக்கு வந்து சேலரி பார்த்திங்க அப்படின்னா 2,800 euros கொடுக்குறாங்க, அப்ராக்சிமேட்டாக 2,49,000 சம்திங். ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லா அதுலேயுமே எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து நிறையா ஜாப் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதாவது ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் காமனாக சொல்லப்போனால், ஸோ அவங்களுக்கு வந்து நிறையா ஜாப் அதே மாதிரி தான் பார்க்க முடிஞ்சது. 5 to 6 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து 2,900 euros கொடுக்குறாங்க. நம்ம ஒரு கணக்குக்கு பார்த்திங்கன்னா 2,58,300 சம்திங் அந்த மாதிரி. அடுத்தது ஃப்ரூட் பிக்கர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சீஸ்னல் ஒர்க்கர் தான். ஸோ இது வந்து 6 monthsக்கு மட்டும்தான் வந்து இந்த வீசா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 6 monthsக்கு நீங்கள் வந்து ஃபின்லாண்டில் போய் வேலை பார்த்துக்கலாம். பட் வந்து இது வந்து நான் எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா வந்து இதுக்கு சேலரி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த ஜாபுக்கு வந்து நிறையா வேகன்சிஸ் இருந்துச்சு. இவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவ்வளோவா கேட்கல. 0லேருந்து 2 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா கூட இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நிறைய ஜாப் போர்ட்டல்ஸில். ஸோ அது எந்த அளவுக்குன்னு தெரில. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2,700 euros வந்து பர் மந்த் கொடுக்குறாங்க. நம்ம ஊர் கணக்கு பார்த்திங்கன்னா 2,40,000 சம்திங். ஸோ இதெல்லாம் தான் வந்து மேஜராக நம்ம வந்து பார்த்தது. அதே மாதிரி இந்த இதெல்லாம் வந்து டிமாண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் தான். ஸோ அந்த ஜாப் போர்ட்டல்ஸ் வந்து நான் இப்போ ஃப்ளாஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்துக்கோங்க என்னென்ன ஜாப் போர்ட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இந்தந்த ஜாப் போர்ட்டல்ஸ்லேருந்து தான் வந்து நான் மெயினாக இந்த ஜாப்ஸ் எல்லாம் பிக் பண்ணி எடுத்தேன். கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஜாப்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஜாப் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த லோக்கல் ஜாப் ஏஜென்ட்ஸோட வெப்சைட்டும் வந்து நான் இங்கே ஃப்ளாஷ் பண்ணுறேன். இப்போ ஃப்ளாஷ் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து லோக்கல் ஜாப் ஏஜென்ட்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து தனியாக ஒரு வெப்சைட் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் வந்துட்டு இவங்க வந்து என்னென்ன ஜாப்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ நீங்கள் அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு வேளை நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்து அவங்க என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாமே வந்து கொஞ்சம் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து போன்றது வந்து பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து நான் இப்போ காமிக்கிறது தான் வந்து மேஜரான பெரிய ரெக்ரூட்டர் ஏஜென்ட்ஸ் தான். ஸோ அதனால் வந்து ட்ரஸ்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் உங்கள் பேக்ரவுண்ட் செக் ஒரு தடவை வந்து நல்லா பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி போகிறதுக்கு எப்போயுமே வந்து யாராவது இதிலேருந்து வந்து காசு உங்ககிட்ட கேட்டாங்கன்னா இந்த ஜாப் வேணால் இவ்வளோ காசு கொடுக்கணும், இல்லை இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஸ்டெப் பேக் பண்ணிடுங்க. ஸ்டெப் ஃபார்வர்ட் வைக்காதீங்க எப்போயுமே. ஸோ அமௌண்ட் கொடுத்து நீங்கள் ஜாப் வாங்குறது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம். நான் எப்போவுமே வந்து அதை வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து யாரும் காசு கொடுத்து வந்து வேலை வாங்கணும்னு நினைக்காதீங்க ஃபாரினில். அது கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராப்ளத்தில் தான் கொண்டு போய் முடியும். அதே மாதிரி லாஸ் ஆஃப் மணியில் தான் கொண்டு போய் முடியும். ஸோ அதனால் யாராவது வந்து காசு கொடுத்து ஜாப் வந்து வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. ப்ளீஸ் பி அவேர் ஆஃப் மெனி ஸ்கேம்ஸ். இது ஃபின்லாண்டோட காஸ்ட் ஆஃப் லிவிங் பற்றி பார்க்கலாம். ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங் நான் சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து பர் பர்சன், அதாவது ஒரு பர்சனுக்கு மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஒரு பர்சன் வந்து தனியாக அங்கே வந்து ஒரு மாதத்துக்கு வந்து எவ்வளோ செலவாகும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து அப்ராக்சிமேட் தான், இது எக்ஸாக்டாக இவ்வளோ தான் ஆகும் அப்படின்றது கிடையாது. ஸோ அதனால் ஒரு லிமிட்டேஷனோட நான் சொல்கிறேன், இவ்வளோலேருந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கும் அதிகமாக ஆகலாம், இதுக்கும் கம்மியாகவும் ஆகலாம். ஸோ அதையும் சொல்லிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எதெல்லாம் அண்டர்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்ட்டு, யூட்டிலிட்டி, ஃபுட், அப்புறம் டிரான்ஸ்போர்ட், இந்த 4 தான் வந்து காமன். ஸோ ஒரு பர்சனுக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1200 யூரோஸ்லேருந்து 1500 யூரோஸ் வரைக்கும் வந்து செலவாகும். ஸோ 1200 யூரோனா அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா 1,07,000 ரூபா வரைக்கும் ஆகலாம். 1500னா 1,33,600 ரூபா அந்த மாதிரி சம்திங் வரும். நம்ம வந்து எவ்வளோ வச்சுக்கலாம்னா 1,07,000லேருந்து ஒரு 1,34,000 வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக வந்து செலவாகும் ஒரு பர்சனுக்கு ஒரு மாதத்துக்கு. ஸோ இதுதான் வந்து ஆவரேஜ் ஆஃப் காஸ்ட் ஆஃப் லிவிங். ஆவரேஜ் சேல்ரி ஸ்கில்டுக்கு அன்ஸ்கில்டுக்கு பற்றி பார்க்கலாம். ஸோ ஆவரேஜ் சேல்ரி அப்படின்றது எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ சேல்ரி வந்து உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து ஒரு டீசென்ட் லைஃப் வந்து ஃபின்லாண்டில் லீட் பண்ணலாம் அப்படின்றத வந்து தான் நான் சொல்கிறேன். ஸோ ஸ்கில்டுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 3,500 யூரோஸ் இருந்துச்சு பர் மந்த் அப்படின்னா சிங்கிள் பர்சனுக்குன்னா நீங்கள் வந்து ஒரு டீசெண்டான லைஃப்பை வந்து ஃபின்லாண்டில் லீட் பண்ணலாம். இது நம்ம ஒரு கணக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3,11,000 சம்திங் வரும். ஸோ இந்த அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்கில்டு ஒர்க்கராக நீங்கள் வந்து ஒரு டீசெண்டான லைஃப்பை வந்து ஃபின்லாண்டில் வந்து லீட் பண்ணலாம். இது அன்ஸ்கில்டு சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆவரேஜான டீசெண்டான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,900 யூரோஸ் இருந்துச்சுன்னு அப்படின்னா அது வந்து ஒரு டீசெண்டான சேல்ரி அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு. இந்த சேல்ரி கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து ஒரு டீசெண்டான லைஃப் வந்து ஃபின்லாண்டில் லீட் பண்ணலாம். நம்ம ஊர் கணக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2,58,300 சம்திங் வரும். ஸோ உங்கள் ஆஃபர் லெட்டரில் இந்த சேலரிஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபின்லாண்டை பற்றி யோசிச்சு பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஒரு டீட்டெயில்டு வீடியோ இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து ஃபீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ அப்படின்னு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் இல்லை வந்து ஏதாவது பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு மெயில் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து சீக்கிரமாகவே ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். இதை தாண்டா எல்லா வீடியோவுக்கு சொல்கிறேன், ஆனால் எதுக்குமே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறேன் நிறைய பேர் சொல்கிறீங்கன்றது எனக்கு கேட்குது. முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ ஆனால் பிஸி ஷெடியூல்னால தான் முன்னாடியே சொல்லிட்டேன் அந்த விஷயங்களெல்லாம். ஸோ திருப்பியும் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எஸ்கே விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை.